தாவேக்கா மெஜாரிட்டி பெறாத ஒரு சூழல் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அதிமுகவில் குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. நடுவில் இந்த தாவேக்காவுக்கு ஆதரவு அது இதுன்னு போகவே இவங்க ஒரு செல்ஃபிஷாக சுயநலமாக போகிறாங்க, பதவி ஆசை பிடிச்சி போகிறாங்கன்ற மாதிரியான அப்படின்னு வந்துருச்சு. அது ஆக்சுவலாக இவங்க போயிட்டு தாவேக்கா ஆதரிக்கிறது, நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிச்சுன்றதுலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்து தான் அங்கே போனாங்க ஆக்சுவலாக. ஏன்னா விஜய் வந்து இவங்களை சந்தித்தார் நடுவில். விஜய்க்கு என்ன கவலைலாம் இந்த விசிகா இவங்களெல்லாம் நம்புறதை விட நம்ம ஒரு 25 பேர் சப்போர்ட் நம்ம கிடைச்சா நம்ம தைரியமாக ஆட்சி பண்ணலாமே அப்படின்னு அந்த எண்ணத்தில் அவர் ட்ரை பண்ணார். சட்ட சிக்கல் போகிறவொன்னே என்ன பண்ணார், டக்குன்னு சரி அந்த குரூப்பே வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டார். தாவேக்காவில் வந்து அதிமுக காரங்க போய் சேர்ந்தாங்கன்னா தாவேக்காவில் இருக்கிறவங்களே ஊழல் பண்ணுறவங்க லஞ்சம் கேட்குறாங்க, அப்புறம் அதிமுக போய் சேர்ந்தாங்கன்னு கேட்கணுமா? இப்போ குடியாத்தம் பக்கத்தில் செங்கல் தொழிலெல்லாம் லஞ்சம் கட்டுறது யார்? கட்சியை வந்து நான் வந்து என் இஷ்டப்படி தான் நடத்துவேன், சர்வாதிகாரமாக நடத்துவேன் அப்படின்ற லெவலில் அவர் இருக்கார். அவர் அந்த கட்சி வந்து ஒற்றுமையாகணுன்றதுக்காக தற்கொலை பண்ணியிருக்காரு. இதாவது எடப்பாடி கண்ணை திறக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி இறப்பாவது எடப்பாடி கண்ணை திறக்குமா? இல்லை, கட்சியோட எதிர்காலம் இப்போவே வந்து கேள்விக்குறியாக இருக்குது சார். இப்போ கருணாநிதியை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திமுகவை காப்பாற்றினார். விஜய் திமுக தான் அட்டாக் பண்ணுவார். அவருக்கு எது நடந்தாலும் திமுக தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். என்சி மீட்டிங்கில் அதெல்லாம் சும்மா அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய பலன் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏதோ வந்து ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஓட்டை வாங்கி தான் விஜய் வின் பண்ணார், இனிமேல் இளைஞர்கள் யாருமே இந்த சைடு வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. திமுகலேயே 50 லட்சம் இளைஞர்களை சேர்த்து தானே இளைஞர்கள் ஃபார்ம் பண்ணாங்க. பெண்கள் பாதுகாப்புன்றாங்க. இப்போ இவங்க ஆட்சியில் என்ன பெண்கள் பாதுகாப்பு? பெரும்பாலும் திமுக பண்ண நலத்திட்டங்கள்லாம் பெண்களை நோக்கி தான் போச்சு. அப்போ அந்த பெண்களை வந்து நீங்கள் வந்து அவங்க ஓட்டை கவரணும்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்தை பிரதிப்படுத்தணும்னு கரெக்டாக பிரதிப்படுத்தினார் விஜய். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து ஒதுக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி நகர்கிறது? அதிமுகவிலிருந்து சாரையாக வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா நோக்கி வந்து பலர் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவின் அழிவுக்கு வழிவகுக்கிறதா தாவேக்காவின் வளர்ச்சி? இல்லை, அதாவது வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகே பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா மெஜாரிட்டி பெறாத ஒரு சூழல் வந்து எப்படி ஆயிருக்குன்னா அதிமுகவில் குழப்பத்தை உண்டு பண்ணிடுது. ஆக்சுவலாக இன்னொரு கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை வந்து அந்த நிலைமை வந்து இன்னொரு கட்சியை வந்து பிளவுபடுத்திடுது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து இப்போ அதிமுக நடந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து இவங்க வந்து அதில் ஒரு பகுதி, அந்த அதிமுகவில் ஒரு பகுதி வந்து தாவேக்காவை ஆதரிக்கிறோன்னு போயிட்டு கடைசியில் அது வந்து அங்கே போக முடியாமல் அப்புறம் அது கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஃபேஸ் பண்ணிவிட்டு நிலைமைகளை அதுலேருந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு அதுலேயும் தப்பிக்கணுன்றதுக்காக மறுபடியும் திருப்பி பேக் டு கட்சி தலைமையிட்டே போய் அவர் மன்னிப்பு கருத்தை கொடுத்து அதில் சில பேர் வந்து ராஜினாமா பண்ணி அப்படின்னு ஒரு குழப்பம், பெரிய குழப்பம். அதில் இன்னும் 2-3 பேர் சேராதே இருக்காங்க. அதான் இந்த மாதிரி ஒரு குழப்பம் தேவையே இல்லை ஆக்சுவலாக. வந்து அதாவது வந்து இந்த குரூப் இருக்குல்ல, அந்த எடப்பாடி எஸ்பி வேலுமணி குரூப்பு, அது வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து ஃபைட் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து பொதுக்குழு கூட்டணும், விவாதிக்கணும், ராஜினாமா பண்ணணுன்ற மாதிரி ஒரே சிங்கிள் பாயிண்ட் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணியிருக்கணும். நடுவில் இந்த தாவேக்காவுக்கு ஆதரவு அது இதுன்னு போகவே இவங்க ஒரு செல்ஃபிஷாக சுயநலமாக போகிறாங்க, பதவி ஆசை பிடிச்சி போகிறாங்கன்ற மாதிரியான அப்படின்னு வந்துருச்சு. அது ஆக்சுவலாக அது ஒருவேளை வந்து வேலுமணி ஏதாவது சதி பண்ணிட்டாரா, திசை திருப்பி விட்டாரான்னு தெரியல. சிபி சண்முகம் எடுத்த அந்த பாயிண்ட்டை வந்து திசை திருப்பி வேலுமணி அப்படி கொண்டு போயிட்டாரா, வேலுமணி வந்து இவருக்காக அந்த வேலையை பண்ணிட்டாரா, எல்லாமே இவங்க போயிட்டு தாவேக்கா ஆதரிக்கிறது, நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிச்சுன்றதுலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்து தான் அங்கே போனாங்க ஆக்சுவலாக. ஏன்னா விஜய் வந்து இவங்களை சந்தித்தார் நடுவில். அதுவும் ஒரு பிளவுபட்ட குரூப்பை வந்து சந்திக்கிறதுன்றது அது வந்து கட்சி தாவலை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். விஜய்க்கு என்ன கவலைலாம் இந்த விசிகா இவங்களெல்லாம் நம்புறதை விட நம்ம ஒரு 25 பேர் சப்போர்ட் நம்ம கிடைச்சா நம்ம தைரியமாக ஆட்சி பண்ணலாமே அப்படின்னு அந்த எண்ணத்தில் அவர் ட்ரை பண்ணார். அது கடைசியில் சட்ட சிக்கலில் போய் முடியும்னு எதிர்பார்க்கல. சட்ட சிக்கல் போகிறவொன்னே என்ன பண்ணார், டக்குன்னு சரி அந்த குரூப்பே வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டார். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் இங்கே வேறு அசம்பிளியில் வேறு வந்து பெண்டிங்காக இருக்குது அந்த கட்சி தாவல் இது. அதனால் டக்குன்னு இவர்கிட்ட இபிஎஸ்ட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போகிறாங்க. சில பேர் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதில் வந்து சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் போகலன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, மற்றவங்களாம் போயிட்டாங்கன்னு இருந்தால் கூட, அந்த இபிஎஸ் திருப்பி போனவங்களே சில பேர் ரிசைன் பண்ணலான்ற ஒரு பேச்சும் இருக்குது இங்கே ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு 4-5 பேர் இன்னும் ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. என்னென்னா சில ஏற்பாடுகள்லாம் நடத்தப்பட்டது. அந்த ஏற்பாடுகளில் அவங்க அந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து அந்த ஏற்பாடுக்கு உடன்பட்டாங்க ஆக்சுவலாக. அந்த உடன்பட்ட இவங்க வந்து கட்சியை எம்எல்ஏவை காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கே போனாங்க. ஒன்ஸ் வந்து ஸ்பீக்கர் வந்து அந்த இபிஎஸ் கொடுத்த லெட்டர் மேலே ஆக்ஷன் எடுக்கல வச்சுக்கோங்க,
அது நீங்கள் மன்னிப்பு கொடுத்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் கட்சியே அவங்கள மன்னிச்சுட்டதுனால இனிமேல் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு இவர் வந்து ஸ்பீக்கர் ட்ராப் பண்ணிட்டாருன்னா இபிஎஸ்ல போன சில எம்எல்ஏக்கள் மறுபடியும் ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வருவாங்கன்ற பேச்சு இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க எம்எல்ஏ பதவி காப்பாற்றப்படுது இல்லை, அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிசைன்மெண்ட் வரது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க ஏற்கனவே சில அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ணிட்டு தான் வந்து அங்கே போகிறதா இருந்தாங்க. அதில் வந்து சில பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கறதா இருந்தாங்க, சில பேருக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இப்போ பொறுத்த மட்டும் இபிஎஸ் கிட்ட போகிறவங்களே கூட திருப்பி தாவேக்கால போகிறது வந்து சுத்தமாக போக மாட்டாங்கன்னு எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய செகண்ட் லைன் பழைய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அது இதுன்னு ஒரு நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க செய்தி 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவரும் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவரும் போன வாட்டி அதிமுகவுடைய துணை கொறடாவாக இருந்தவராம்னா சு ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி புஷியானந்தை போய் சந்தித்து இணையத்துக்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் போயிருக்காங்க. ஒரு இவ்வளோ சீனியரான ஆளுங்க கட்சியை நம்ம புது கட்சியை நம்பி போகிறதுன்றது எதை காட்டுது? அதிமுக பலவீனமாக இருக்குதுன்னு காட்டுதா, இல்லை தாவேக்கா தான் எதிர்காலம்னு இவங்க யோசிக்கிறாங்களா? அதிமுக பலவீனமாக இருக்குன்னு தான் காமிக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாவேக்கா குறி வச்சு அதிமுக தான் அடித்தாங்க ஆக்சுவலாக. அதிமுக ஒன்றுமே இல்லை, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, யார் கேள்வியோ இருக்குது அப்படின்னா இப்போ ஊழல் அடிமை கூட்டணி அது இது தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து போட்டி போட்டு பாருங்கள், சேலத்தை விட்டு வெளில வந்துலாம் வந்து சொன்னது. அப்புறம் என்ன சொன்னாங்க, அதிமுக ஓட்டெல்லாம் எங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு, அதிமுக ஓட்டெல்லாம் எங்கள் பக்கம் வந்துடுச்சுன்னு ஆதவர்ஜுனா தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னார். தேர்தலுக்கு அப்புறம் என்ன சொல்கிறார் ஆதவர்ஜுனா, நாங்கள் தான் புதிய அதிமுகன்றார் ஆக்சுவலாக. அதிமுக 2.2 ஆமாம் 2.2 நாங்கள் தான்றார். அப்போது அப்படி இருக்கும்போது அதிமுக வந்து வல்னரபுளாக இருக்குது, அதாவது வேட்டையாடுறதுக்கு வசதியாக அதிமுக இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை இல்லை. பழனிசாமி வந்து ரொம்ப விடாப்பிடியாக இருக்கார். அவர் வந்து ஒரு பொதுக்குழு கூட்ட மாட்டேன்றாரு, விவாதிக்க மாட்டேன்றாரு தோல்விக்கான காரணத்தை. எதில் இருந்தாலும் நான் தாங்க பொதுச் செயலாளர்ன்ற லெவலில் அவர் இருக்கார். அவர் பாருங்கள், நேற்று கூட ஒரு அதிமுக தோழர் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிட்டார். அது கட்சி வந்து ஒற்றுமையாகணுன்றதுக்காக தற்கொலை பண்ணிட்டுருக்காரு. இதாவது எடப்பாடி கண்ணை திறக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி இறப்பாவது எடப்பாடி கண்ணை திறக்குமா என்ன? அவர் வந்து செங்கோட்டையனை விட்டார், ஓபிஎஸ் வர வேணும்னு கெஞ்சினார், அவரை விட்டார், சசிகலாவை சேர்க்கவே மாட்டேன்ட்டார். அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் தினகரனை சேர்த்துட்டார் கூட்டணியில், அவ்வளோதான். மற்றபடி தன் கட்சியை பலவீனப்படுத்திட்டார், தன் சரியாக கூட்டணி அமைக்கலை, தேமுதிகவெல்லாம் உதறி விட்டார் போன்ட்டு. அதெல்லாம் அவர் பண்ண தப்பு. அதெல்லாம் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடியே போய் 6 மந்திரிகள் போய் அவர்கிட்ட சொல்லி அவர் அதையும் கேட்காம அவர் இவங்களெல்லாம் திட்டி அமிச்சு கடைசியில் தோத்தே போயிட்டார். தோத்தே போன பிறகு இந்த வேலுமணி அண்ட் கோ வந்து சிங்கிள் பாயிண்ட் ப்ரோக்ராம் எடுத்து டீல் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து தொண்டர்கள் எதுவுமே நம்பிக்கை இல்லாத அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா வந்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் அங்கே போய் தாவேக்கால போய் சேர்ந்தால் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு பதவி வாங்கினு கவுன்சிலர் அந்த மாதிரிலாம் வாங்கலாம்ல. அதனால் அந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ்லாம் தாவேக்காவை நோக்கி போயிட்டுருக்காங்க. இவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு தனக்கு தான் வந்து ரொம்ப பலமாக இருக்கிற மாதிரி. இபிஎஸ் வந்து ஒரு இந்த நம்பிக்கையில் இருக்கார். ஒரு என்ன நம்பிக்கைன்னா ஒரு இந்த நம்பிக்கை, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கார். ஆக்சுவலாக தனக்கு ரொம்ப பலம் இருக்கிற மாதிரியும் தான் இரும்பு கரத்தோடு இருக்கிற மாதிரியும் அவர் வந்து ஒரு இதாக இருக்கார். கட்சியை வந்து நான் வந்து என் இஷ்டப்படி தான் நடத்துவேன், சர்வாதிகாரமாக நடத்துவேன் அப்படின்ற லெவலில் அவர் இருக்கார். அவர் ஏற்கனவே எல்லா தொண்டர்களும் வந்து ரொம்ப வெறுப்பில் இருக்கானுங்க. என்னடா இப்படி போயிட்டு ஏற்கனவே பல தோல்விகளை வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவர்களும் பார்த்தாச்சு, எடப்பாடி அதிமுக அதுவும் பார்த்தாச்சு. உள்ளாட்சி தேர்தலும் ஒரு வேளை வந்து அதிமுக படுதோல்வி சந்திச்சு அந்த கட்சியோட எதிர்காலம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, கட்சியோட எதிர்காலம் இப்போவே வந்து கேள்விக்குறியாக இருக்குது சார். இப்போவே கேள்விக்குறியாக இருக்குது கட்சியோட எதிர்காலம். அதனால் வந்து இனிமேல் வந்து உள்ளாட்சி தேர்தல் அதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது சார். ஆனால் அதிமுகவுடைய கட்டுமானம் அப்படியே இருக்குது. இப்போ அவங்க வந்து 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த எலெக்ஷன்ஸில். அதிமுக மட்டுமே 1 கோடி 4,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ 1 கோடி ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த கட்டுமானம் அப்படியே இருக்குது. ஆனால் அதில் பாயிண்ட் என்னென்னா தலைமை வந்து இதாக இல்லை, கவர்ச்சிகரமான தலைமையோ இல்லை செல்வாக்கான தலைமையோ இல்லை. இந்த தலைமையை நம்மளை வச்சு நம்ம வந்து எதிர்காலத்தில் வின் பண்ண முடியாதுன்னு அவங்க தெளிவாக நம்புகிறாங்க. ஏன்னா எத்தனை தோல்வியை சந்திப்பாங்க? 2 அசம்பிளி தேர்தல் 2 பார்லிமெண்ட் தேர்தல் தோத்தாச்சு சார். எத்தனை தேர்தல் தோத்துனே இருப்பாங்க? ஜெயலலிதாவும் எம்ஜிஆரோ அந்த மாதிரி தொடர்ந்து தோல்வியெல்லாம் பார்த்தது கிடையாது. அப்போ இவங்க எத்தனை தடவை தோல்வி பார்ப்பாங்க? இப்போ இனிமேல் 10 வருஷம் ஆட்சியில் இருக்க போகிறதில்ல. 5 வருஷம் ஏற்கனவே இல்லை, இனிமேல் 5 வருஷம் இருக்க போகிறதில்ல. 10 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் இல்லாத போது தாங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கருணாநிதியை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திமுக காப்பாற்றினார். 77லேருந்து 89 வரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், கிட்டத்தட்ட 12 வருஷம். நடுவில் கொஞ்சம் ஒரு 80ல் வந்து ஒரு பார்லிமெண்ட் வெற்றி, 86ல் வந்து உள்ளாட்சியில் வெற்றி, கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுதல்லாம் வந்தது. அப்புறம் 89ல் ஆட்சிக்கு வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு ஆறுதல் பரிசுகள்லாம் அங்கே வந்ததுனால கருணாநிதியால் காலம் தள்ள முடிஞ்சா. ஆனால் இங்கே வந்து என்ன, தொடர் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி. எதுக்கும் நான் ஆசை கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அப்போ தொண்டர்கள் என்ன நம்பிக்கையோடு அங்கே இருப்பாங்க? அதையும் தாண்டி முன்னாள் எம்எல்ஏக்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கான வாய்ப்பாக அமையுமா, இல்லை அவங்களும் தாவேக்கா நோக்கி நகர்வாகணும்? அது இன்னொரு அதிமுகவும் மாறுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஊழல் சக்திகள்லாம் சேர்ந்து உள்ளூரில் கெட்ட பேர் வாங்கினா ஊழல் பண்ணவங்க எல்லாம் அங்கே போயிடுவான், அவ்வளோதான்.
கல்குவாரிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க, மலையெல்லாம் திருடி வித்துட்டாங்கன்ற விஷயம் சொல்கிறாங்க. இசக்கி சுப்பையா சேர்த்துக்கிறாங்க, அவர் மேலே எக்கச்சக்க வழக்குகள் இருக்குது, அவருக்கு எக்கச்சக்க குவாரிகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட வந்து கட்சியில் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சேர்த்துக்கல, ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. ராஜினாமா பண்ணியிருக்காரு, ராஜினாமா பண்ணிட்டாரு. சேர்ற மாதிரி அவர் சேர்த்துட்ட மாதிரி தெரியல, அவர் கொஞ்சம் அப்படியே பிளாக்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் அதுன்னா வந்து இவங்க தாவேக்கால வந்து அதிமுக காரங்க போய் சேர்ந்தாங்கன்னா தாவேக்கால இருக்கிறவங்களே ஊழல் பண்ணுறவங்க லஞ்சம் கேட்குறாங்க, அப்புறம் அதிமுக போய் சேர்ந்தான்னு கேட்கணுமா? இப்போ குடியாத்தம் பக்கத்தில் செங்கல் சூழலெல்லாம் லஞ்சம் கட்டுறது யார்? எல்லாம் இவங்க தான் தாவேக்காலுங்க தானே கேட்குறாங்க. பல இடங்களில் இப்போது புக்கலைன்காரன் அடித்து தூக்குறான் தாவேக்காக்காரன் செங்கல்பட்டில் எங்கேயோ, அதெல்லாம் எப்படி நடக்குது ஆக்சுவலாக? அதனால் இவங்களுக்கு வந்து பிரச்சனை என்னென்னா வந்து தாவேக்கா அதுவே வந்து எப்படி தன்னை காப்பாற்றிக்க போகுது, கட்சிக்காரங்க எவ்வளோ தூரம் இந்த மாதிரியான ஒரு அதிரடியெல்லாம் ஈடுபட போகிறாங்கன்றதான் இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கே பிரச்சனை. அப்போ இது அதிமுக காரன் போய் சேர்ந்தாங்கன்னா அவன் ஏற்கனவே அதிகாரத்தை அனுபவிச்சுவான், அவங்க போய் சும்மா இருக்க மாட்டான்ல, அவன் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு தானே இருப்பான். அவன் அதிமுக காரங்க பல்வேறு இடங்களில் பண்ணுற விஷயங்கள்லாம் இப்போ ஒவ்வொன்றா வெளியில் வந்துட்டு இருக்கு. அதிகாரத்தை எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க, அதிகாரிகள் எப்படி மிரட்டுறாங்க, இதெல்லாம் வெளியில் வந்துட்டு தானே இருக்குது. ஸோ இன்னும் போகப்போ இதை பற்றி எதுவுமே இன்றைக்கி விஜய் இதெல்லாம் பேசுவார். விஜய் திமுக தான் அட்டாக் பண்ணுவார், அவருக்கு எது நடந்தாலும் திமுக தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏடிஎம்கே பற்றிலாம் கவலை இல்லை, பாஜக பற்றியும் அவருக்கு கவலை கிடையாது. திமுகவை அடித்து காலி பண்ணணுன்றதான் அவருடைய ஒரே நோக்கம். அதுக்கு தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார். அதை இப்போ இந்த தேர்தலில் சாதிச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னும் தேர்தலுக்கு அப்புறமாவது ஆட்சி நடத்துறது அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரா? அதுவும் இல்லை. அவங்க ஆளுக்கெல்லாம் ரீல்ஸ் வந்துலாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணி தான் போட்டுருக்காங்க எல்லாத்தையும். ஓகே சார், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, லெஃப்ட் பார்ட்டி, ஐயுஎம்எல், திமுகவோட இருந்த பெரும்பாலான கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாவேக்காவோட இருக்குது. அதிமுகவும் வரப்போகிறதா வந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகள் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்கிறதா தமிழ்நாட்டில் தாவேக்கான ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரோட இன்க்ளூசிவாக ஒரு பெரிய ஒரு பார்ட்டியாக வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ அது வெற்றி பெற்ற பிறகு அதில் எல்லாரும் போய் சேர்றதுனால உங்களுக்கு அப்படி தோணுது ஆக்சுவலாக வந்து. பட் இதோட நிரந்தர தன்மை அல்லது வந்து இது நிலைத்தன்மை அல்லது இது இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இன்னும் வரப்போகிற வருஷங்களையும் இது இருக்கும் அப்படின்றது வந்து அடுத்த தேர்தலில் இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கும். இந்த கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இதோட எதிர்காலம். கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள்ன்றதை தாண்டி ஆப்போனண்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆப்போனண்ட் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி தான் சார் தெரியும். பட் அது தேர்தல் இருக்கும்போது தான் அவங்க எப்படி பலம் பெறாங்கன்னு தெரியும். எல்லா கட்சிகளுமே இப்போது இந்த புதுசாக வந்துருக்கிற கட்சிக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, சைலண்டாக இருப்பாங்க. திமுகலேருந்து யாரும் விளங்குற மாதிரி தெரியல எனக்கு. திமுகலேருந்து ஒரே ஒரு மாவட்ட செயலர் மட்டும் வரைக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் அவர் மறுபடியும் சேர்ந்துட்டார். ஆனால் தாவேக்கா பக்கம் போகிற மாதிரி தெரியும். அதிருப்தி மறுபடியும் சேர்ந்துட்டார் அவர். ஆனால் திமுக மீதான அதிருப்தின்றது நிர்வாகிகள் மத்தியில் இருக்குல்ல. இப்போ வந்து பொதுச் செயலாளர் மாற்றப்படுற விஷயங்கள் சொல்லவில்லை இருக்குது. அதுக்கு தான் அவங்க வந்து தோக்கத்துக்கான காரணம் அது இதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஜென்சி மீட்டிங்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஜென்சி மீட்டிங்கில் அதெல்லாம் சும்மா அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய பலன் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா திமுக வாங்கின 1,20,00,000 ஓட்டில் இளைஞர்கள் ஓட்டு இல்லாத இருக்கும். இல்லை தாவேக்கா வாங்கின 1,72,00,000 ஓட்டு முழுக்க இளைஞர்களா? அது கிடையாது. இல்லை, ஜென்சி இளைஞர் ஒரு 18 வயசுலேருந்து 29 வயசில் வரையும் இருக்கிற ஒரு 1,21,00,000 பேர் இருக்காங்க சார். அவங்கள வந்து பெரும்பாலும் போட்டிருப்பாங்களே தவிர ஏதோ வந்து ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஓட்டை வாங்கி தான் விஜய் வின் பண்ணார், இனிமேல் இளைஞர்கள் யாருமே இந்த சைடு வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. திமுகலேயே 50 லட்சம் இளைஞர்களை சேர்த்து தானே இளைஞர்கள் ஃபார்ம் பண்ணாங்க. 5 லட்சம் நிர்வாகிகள் போட்டாங்கல்ல, எதை வச்சு போட்டாங்க? அப்போ திமுகவிலேயே இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ ஒன்று ஒத்துக்கணும், திமுக ஜென்சி மீட்டிங் போட்டதுக்கு. ஒன்று திமுகவில் இளைஞரணின்னு சொல்லி நீங்கள் 50 லட்சம் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு கதை, ஒரு ஃபிகர், ஏமாற்றி. இளைஞரணிலே பாதி பேர் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நான் என்ன சொல்கிறதுனா, ஒன்று அந்த 50 லட்சம் இளைஞரணின்றது பொய்யா இருக்கணும், இல்லை 50 லட்சம் இளைஞரணி உண்மையாக இருந்தால் அவங்களாம் வந்து திமுக ஓட்டு போடாது இருக்கணும். இதை டிஸ்ஆர்டர் நடந்திருக்கணும். எது உண்மை? நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி மாநாடெல்லாம் போட்டிங்க நீங்கள், அப்புறம் மாவட்டம் போய் உதயநிதியை போய் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணி இளைஞரணிக்கு நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்தார். நிர்வாகிகள்லாம் போட்டிங்க. கட்சி பேப்பர் முரசொலியில் 1 மாத காலம் நிர்வாகிகள் பட்டியலே வந்துருந்தது. பூத்துக்கு ஒரு நிர்வாகி போட்டிருந்தீங்க நீங்கள். அப்படிலாம் போடுறப்போ அவங்க எங்கே போனாங்க? உங்ககிட்ட இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ஜென்சி இளைஞர்கள் வந்து எல்லாமே வந்து அங்கே போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே விஜயோட ரசிகர்களுக்கும் 25, 30, 35, 40 வயசுலாம் இருக்குமே எல்லாருக்குமே. அவருக்கு விஜய்க்கு 50 வயசு ஆச்சு, நான் வரிசைகளுக்கு 50 வயசு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. புஷியானதுக்குலாம் அவரோட வயசு அதிகம் தான். புஷியானதுக்குலாம் அவரோட வயசு அதிகம் தான். அவரோட வயசு அதிகம் புஷியானது மட்டுமே அவரோட வயசு அதிகமாக இருப்பார் நினைக்கிறேன். செங்கோட்டையெல்லாம் 75 கொடுத்துட்டாரு. அதனால் வந்து நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த ஜென்சின்னு போட்டி இப்போ நாங்கள் திமுகவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் வந்து திராவிட இயக்க கொள்கைகளை பரப்புறதுக்காக வந்திருக்கோம், அது இதுன்னு அவங்க பேசியிருக்காங்க இன்றைக்கி. பட் அது வந்து 2 நாள் பரபரப்பாக இருக்குமே தவிர ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டாக பார்த்தீங்கன்னா அது எந்த வகையில் உதவ போகுதுன்னு தெரியல. ஏன்னா
திமுக தோற்றதுக்கு நீங்கள் வேறு பல காரணங்கள்லாம் இருக்குது. அது என்ன காரணம்? கேண்டிடேட் சரியாக போட்டிங்களா, உள்ளூரில் இந்த மண்டல மந்திரிகள்லாம் ஒழுங்காக செயல்பட்டாங்களா, அவங்க பேரில் எவ்வளோ கெட்ட பேர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், அது சார்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து, அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. திமுகவோட பண்ண நல்ல காரியங்கள்னால ஏன் மக்கள் ஓட்டு போடலன்ற ஒரு விஷயத்தை ஆராய வேண்டும். அந்த நல்ல காரியங்களை கட்சிக்காரங்க கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. கட்சிக்காரங்களுக்கு உதவி பண்றதுக்கே காசு வாங்கிட்டு தான் உதவி பண்ணாங்க. ஏதோ ஒரு வேலையாகட்டும் சரி, கட்சிக்காரங்களுக்கே காரியம் நடக்கலன்றதான் இங்க பாயிண்ட். அப்படி ஒரு அதிருப்தி இருக்கிறப்ப எப்படி ஓட்டு வரும்ன்ற ஒரு கேள்வி. இவர் 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், மகளிருக்கு கொடுத்தோம், பிரேக்ஃபாஸ்ட் போட்டோம், அது இதுன்னு பலர் சொல்றாருல்ல. அந்த ஓட்டு இவருக்கு வந்ததா இல்லைன்னு தெரியல. அப்படி பார்த்தா ஒரு 1.25 கோடி ஓட்டு இவருக்கு வரணும், இவருக்கு வரல, குறைஞ்சி போச்சு. அந்த விஷயம் நம்ம இவ்வளோ பண்ணி மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் அதுதான் பேசி 20 நிமிஷம் அதுதான் பேசுவார் அவர். நம்ம அதை பண்ணோம், இதை பண்ணோம், இவ்வளோ போயிருக்கு, அவ்வளோ போயிருக்கு எல்லாம் பேசுகிறார். ஆனால் இது ஏன் வந்து கீழே இருக்கிறவங்க மட்டும் சேர்த்தானா இல்லையா தெரியலையே. கீழே பயனாளிகள் அதை யோசிச்சு பார்த்தாங்கன்னா ஒரு கேள்வி. பயனாளிகள் யோசிச்சாங்களா இல்லை கடைசி ஏன் சிந்திக்கலை, அவங்களை சிந்திக்க விடாம தடுத்தது விஜயோடைய கவர்ச்சியா, இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்த விஷயங்களா, இல்லை வந்து திமுக வேண்டான்னு புதுசா வந்து ஒருத்தர் சேர்க்க ஆதரிக்க முடிவு பண்ணிட்டாங்களா? அதிமுகவை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ற சிச்சுவேஷன் எங்க போய் நிக்குது? ஊழலா, இல்ல கட்சி சார்ந்த விஷயங்களா, இல்ல வாரிசு ஊழல், எல்லாமே வாரிசு ஊழல், எல்லா பிரச்சனையும் தான். கவர்னன்ஸ், திமுகவுடைய கவர்னன்ஸ், இந்த பெண்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள், போதை மருந்து போன்ற விஷயங்கள், அந்த மாதிரி வாக்குறுதி விஷயங்கள். இப்போ இல்லை விஜய் மட்டும் எந்த ஆட்சியில் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஊழல் சார்ந்த விஷயமாகட்டும் சரி, பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, மது போதை சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, எல்லா ஆட்சியிலுமே இருக்கிற விஷயங்கள். அதை திமுக மட்டுமே வந்து தவறு ப்ளோ பண்ணிட்டாங்க. ஒரு கட்சிக்கு 2 கட்சி சேர்ந்து ப்ளோ பண்ணிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்புன்றாங்க. இப்போ இவங்க ஆட்சியில் என்ன பெண்கள் பாதுகாப்பு? நேற்று மெரினாவில் குதிரையில் ஏறி இது ஜாலி ரைடு போகும்போது ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறான் அந்த குதிரைக்காரன். நேற்று வந்து கோயம்பேட்டில் வந்து ஒரு பொண்ணை கார் ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க, எல்லாம் குடிச்சிட்டு வந்து கும்பல். அங்கே வந்து தென்காசியில் வந்து குடிச்சிட்டு போயிட்டு ஒரு கும்பலே ஒரு ஃபேமிலியை போய் அடிச்சிருக்கு. உள்ள அதிரடி படையில் சேர்க்கப்பட்ட ஒரு பெண் காவலர்களுக்கு அவருக்கே பாலியல் மெசேஜ்லாம் வன்கொடுமை, பாலியல் தொந்தரவுகள் கொடுக்குறாரு ஒரு இன்ஸ்பெக்டரை. இதெல்லாம் வந்து இருந்தது சார். இதெல்லாம் இருந்ததை வந்து அவங்க பெருசுப்படுத்திட்டாங்க. என்னென்னா நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுத்து கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்த, ஏன்னா பெரும்பாலும் திமுக பண்ண நலத்திட்டங்கள்லாம் பெண்களை நோக்கி தான் போச்சு. அப்போ அந்த பெண்களை வந்து நீங்கள் வந்து அவங்க ஓட்டை கவரணும்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்தை பிரதிப்படுத்தணும்னு கரெக்டாக பிரதிப்படுத்தினார் விஜய். விஜயும் பண்ணினார், இவரும் பண்ணினார், எடப்பாடியும் பண்ணினார், 2 பேரும் பண்ணாங்க. பாஜகவும் பண்ணிது, எல்லாமே பண்ணாங்க. திமுகவுக்கு எதிராக எல்லாமே பண்ணாங்க. ரெண்டாவது, விஜய் சொன்ன எந்த குற்றச்சாட்டுக்கும் திமுக பதிலே சொல்லலை. சங்கீதா டைவர்ஸுக்கும் திமுக தான் காரணம், கரூர் சம்பவத்துக்கும் திமுக தான் காரணம், இவர் மீட்டிங்கில் பேச முடியாத போனால் அதுக்கும் திமுக தான் காரணம், ஜனநாயகம் ரிலீஸ் ஆனால் அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாம் அவங்க திமுக மேலே பழிய போட்டார். பழிய போட்டு என்ன பண்ண, திமுக ஒரு தீய சக்தின்ற ரொம்ப இதாக சொல்லியிருந்தார். அது மக்கள்கிட்ட எடுபட்டுருச்சு. இவங்க பதிலே சொல்லாத இருக்காங்களே. இல்லை இவ்வளோ பெரிய டீம் இவ்வளோ பதிலே சொல்லாத போனாங்கன்னு அர்த்தம். இல்லை அதுதான். இப்போ திமுக வந்து இவ்வளோ பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சி, பின்னாடி வந்து பெண் மாறின அமைப்புகள்லாம் இருக்குது, அதை தாண்டி வாலண்டியர் அமைப்புகள் இருக்குது, பல கூட்டணி கட்சிகள் இருக்குது. இவ்வளோ பேர் இருந்துமே தாவேக்காவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? கிரவுண்ட் லெவலில் இருக்க ரியாலிட்டி வந்து திமுக கூட்டணிக்கு தெரியாமல் போயிடுச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். கிரவுண்ட் லெவலில் இருக்க ரியாலிட்டி வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் மாறி இருக்குது சார். கடைசி நேரத்தில் திடீர்னு ஒரு விஜய் எழுச்சி வந்து சார், ஒரு கடைசி ஒரு 3 or 4 டேஸில் அந்த எழுச்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது. யாரை பார்த்தாலுமே விஜய்க்கு ஓட்டு போடணும் சார், விஜய்க்கு போட்டாங்க சார், ஒரு சேஞ்சுக்கு போட்டாங்க சார். இப்போ கூட வரும்போது கூட ஒரு நான் வந்து கால் டாக்ஸியில் அந்த டிரைவரை கேட்குறேன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் இந்த வாட்டி விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன வாட்டி சீமானுக்கு ஓட்டு போட்டேன். அதுக்கு முந்தின வாட்டி யாருக்கு போட்டீங்க? அதுக்கு முந்தின வாட்டி விஜய்க்கு நான் போட்டிருக்கேன், விஜயகாந்துக்கு போட்டிருக்கேன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். 2 எலெக்ஷன் போடல சார் நடுவில் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன் நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னு கேட்டால், இவங்களே எவ்வளோ நல்லா சார் இருப்பாங்க, ஒரு சேஞ்ச் கொடுத்து பார்க்கலாம் சார். இது மாதிரி எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேர். அந்த மாற்றத்திற்கான மனநிலையே, அந்த மனநிலை இவங்களுடைய கவர்னன்ஸ் தான். இவங்க நல்ல காரியம் பண்ணி கூட இவங்க வந்து திமுக அதிமுகன்றது 70 வருஷம் 50 வருஷம் இருக்கிற கட்சி. இவங்க போயிட்டு ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சேஞ்சுக்காக பார்க்குறாங்க சார். ஒரு மாற்றம் ஒன்று கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. இவங்களே தான் அண்டு இருக்கணுமா தொடர்ந்து? மாற்றம் வேணும்னா இதுவரையும் திமுகவிட்ட அதிமுக தான் மாற்றமாக இருந்தது, அதிமுகவிட்ட திமுக தான் மாற்றமாக இருந்தது. இப்போ மக்கள் ஒருத்தர் 3ஆவதாக ஒரு பிரபல நடிகர் ஒருத்தர் வந்தார், கட்சி ஆரம்பித்தார், அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்குன்ற போது சரி நம்மளும் சேர்ந்து போட்டு பார்க்கலாம் ஓட்டு. திமுக பிடிக்காதவங்க, அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக ஒரு கட்சி வரணும்னு பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது இருந்தது. ஆக்சுவலாக அது கடைசி 3 நாளில் இன்னும் பூம் ஆச்சு. ஆக்சுவலாக அதுவும் கடைசி நாளில் விஜய் பேசின பிறகு ரொம்ப பூம் ஆச்சு. அப்போ வந்து அந்த சமயத்தில் ஒருத்தட்ட நான் பேசினேன் திமுகவில், முக்கியமான ஆள்கிட்ட. அவர்கிட்ட சொன்னேன், சார் கிரவுண்ட் லெவலில் சென்னையில் வந்து கிரவுண்ட் லெவலில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது போட்டிருக்கு, நீங்கள் 10 தொகுதியில் தோற்றுருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் வேறு சார், நாங்கள் 13 தொகுதியில் வின் பண்ணுவோன்னார்.
இல்லை சார், நான் ஒரு கிராஸில் போய் ஒரு ஒரு கிராஸ் செக்ஷனில் நான் வந்து விசாரித்தேன் பல தொகுதிகளில். எல்லாமே விஜய்ன்றாங்க. யாரை கேட்டாலும் விஜய்ன்றாங்க. கீழே சாதாரண ஆளை கேட்டாலும் விஜய்ன்றான், பணக்காரனை கேட்டாலும் விஜய்ன்றான், குடும்ப பெண்ணை கேட்டாலும் விஜய்ன்றா, காலேஜ் போகிற பெண்ணை கேட்டாலும் விஜய்ன்றா. இது ஏதோ ஒரு சேஞ்ச் கீழே நடக்குது சார். அது நீங்கள் நோட் பண்ணீங்களா இல்லையா தெரியலன்னு. இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுறோன்னு திமுகவில் சொன்னார். இவங்க தான் போய் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லியிருக்கானுங்க எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு. கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷனை உணராத இருந்திருக்காங்க. என்ன இவ்வளோ பெரிய அமைப்பு வச்சுன்னு ஐடியெல்லாம் வச்சுன்னு என்ன பிரயோஜனம் சார்? இன்டெலிஜென்ஸ் வச்சுன்னு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நான் எதிர்பார்த்தது கூட விஜய்க்கு 25% ஓட்டு வரும்னு. அந்த கடைசி 3-4 நாளில் ஒரு ஹைப் வந்துடுச்சு. அது மேலும் ஒரு 10% எடுத்துன்னு போயிடுச்சு மேலே. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை உங்களோட தேங்க்யூ. தேங்க்யூ.